திருமகள் தேடி வந்தார். பகுதி 8. ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் இருந்து ஒரு ஓரமாக நர்ஸ் புவனேஸ்வரி சிவக்குமார் மற்றும் சொக்கலிங்கத்தையும் வேணியையும் நிர்மலாவையும் கவனித்தபடி அங்கிருந்து மாணிக்கம் இனிப்பு கடையின் கேஷியர் தினேஷுக்கு மொத்தமாக தகவல் அளிக்கிறாள். அது மட்டுமல்லாமல் ராஜாங்கத்தின் மகன் நீலவேணியை திருமணம் செய்து கொள்வதாக இருக்கும் ஜீவன் காரில் வருவதை அறிந்து சிவக்குமாரை அவனுக்கு தெரியாமல் சிறிது நேரம் ஒரு அறையில் அமர வைக்கிறாள். பிறகு ஜீவன் சொக்கலிங்கத்திடமும் நிர்மலாவிடமும் தைரியமும் ஆறுதலும் சொல்லிவிட்டு கிளம்பியவுடன் சிவக்குமாரிடம் புவனேஸ்வரி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்து விட்டதாகவும் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் பாக்கி இருப்பதாகவும் கூறி கொடுத்து அனுப்புகிறாள். வெளியே வந்த சிவக்குமார் மற்றும் சொக்கலிங்கம் பேசுவதையும் பிறகு அவர்கள் காரில் ஏறி கிளம்புவதையும் புவனேஸ்வரி பார்த்து கொண்டிருக்கிறாள். அதையும் கேஷியர் தினேஷுக்கு தொடர்ச்சியாக தகவல்கள் அளித்த வண்ணம் இருக்கிறாள். அதைத் தொடர்ந்து கேஷியர் தினேஷ் மாணிக்கம் இனிப்பு கடையிலிருந்து முதலாளி மனைவி ஆனந்திக்கு ஃபோன் செய்கிறான். ஆனந்தி ஃபோன் எடுக்கிறாள். புவனேஸ்வரி தன்னிடம் கூறியதை அனைத்தையும் ஆனந்திக்கு ஒன்று விடாமல் மனப்பாடம் செய்தது போல் ஒப்புவிக்கிறான் கேஷியர் தினேஷ். ஆனந்தி தனது ஃபோனை ஸ்பீக்கரை ஆன் செய்து பேசிக்கொண்டிருக்க அவளது அத்தை பரிமளம், தாய் வேதவல்லி மற்றும் பாட்டி ராசம்மா, அது மட்டுமன்றி ஆனந்தியின் குழந்தைகள் திருமூர்த்தி மற்றும் சிவாங்கியும் உடனிருந்து அவைகளை ஒன்றுவிடாமல் கேட்கிறார்கள். கேஷியர் தினேஷ் சொல்லி முடித்ததும் ஆனந்தியின் முகம் கலவரம் அடைகிறது. ஆளாளுக்கு அவரவர்கள் மனநிலைக்கு ஏற்ப யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் சிவக்குமார் காரில் பைபாஸ் சாலையை பிடித்து சென்று கொண்டிருக்க சொக்கலிங்கம் வேறொரு கனவில் மிதந்தார். அதற்கு முக்கிய காரணம், ஜீவன் ஹாஸ்பிட்டல் வாசலில் நான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். மாமா தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுக்கப்புறம் என்னை தனியாக பிரித்து பார்க்காதீங்க. வேணிக்கு ஒரு பிரச்சனைன்னா அது எனக்கும் பிரச்சனை தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மாமா. அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை என்னோட பிரச்சனையாக நான் எடுத்துக்குவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தயவு செய்து இனிமேல் உங்கள் பிரச்சனை என் பிரச்சனைன்னு தனியாக பிரித்து பார்க்காதீங்க. வேணியை எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சு. இந்த வாரத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் வச்சுக்கலான்னு அப்பா சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம கடை கட்டி விட்டுருக்கோம்ல, அதில் ஒரு பெரிய கடையை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு கடை வைக்கணும்னா சொல்லுங்கள், அதுக்கு ஏற்பாடு பண்ணி விடுவோம். நான் கடை வச்சு தரேன். நீங்கள் அதுக்கு முன்னால் இனிப்பு கடையில் மேனேஜராக மட்டும்தான் இருந்தீங்க. இப்போது நீங்கள் முதலாளியாக போகிறீங்க, முடிவு பண்ணிக்கிங்க என்று ஜீவன் சொல்லிவிட்டு போனதும் சொக்கலிங்கத்திற்கு அவன் கடைசியாக சொன்ன மாணிக்கம் இனிப்பு கடையில் மேனேஜராக மட்டும்தான் இருந்தீங்க, இப்போது நீங்கள் முதலாளியாக போகிறீங்க, முடிவு பண்ணிக்கோங்க என்ற அந்த வரிகள் சொக்கலிங்கத்திற்கு மிகவும் பிடித்து போயிற்று. அவரும் அதைத்தானே எதிர்பார்த்தார். அது மட்டுமல்ல, மாணிக்கம் இனிப்பு கடையும் எனக்கு சொந்தமாக வேண்டும். அதே நேரம் இறந்து போன சிவலிங்கத்தையும் நான் பழிவாங்க வேண்டும். அதற்கு காரணமான எனது மாமா மாணிக்கம் பெருமாள் குடும்பத்திற்கு முன்னிலையில் நான் லட்சாதிபதியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு இந்த ஜீவன் சரியான ஆளாக இருப்பான் என்று சொக்கலிங்கம் முடிவு செய்தார். நீலவேணி கார் ஓட்டிக்கொண்டிருந்த சிவக்குமாரின் முகத்தை அவ்வப்போது பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த சிவக்குமார் காரின் பின் சீட்டில் கனவு கண்டிருந்த சொக்கலிங்கத்தின் கனவை கலைப்பது போல, என்னமாமா ஒன்றுமே பேசாமல் நீங்கள் பாட்டும் சைலண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க. உடனே நிர்மலா, அவரை விடுங்க தம்பி, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, பாவம் 3 நாளாக வீட்டுக்கும் போகாமல் கடைக்கும் போகாமல் கூடவே இருந்து எவ்வளவு பொறுப்பாக பார்த்துக்கிட்டீங்க. உங்களை மாதிரி அவளுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிற ஒரு ஆள் வேறு யார் கிடைக்க போகிறா? அதைத்தான் தம்பி உங்கள் மாமாவை நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ற நிர்மலா சொக்கலிங்கத்திடம் திரும்பி, அதானங்க நினச்சிட்டு வரீங்க, இல்லை வேறு ஏதாவது உங்கள் மனசில் சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கா? வேறு சிந்தனை உங்கள் மனசில் ஓடினா இப்போவே சிந்தனையை மூட்டை கட்டி தூக்கி போடு. உங்கள் சிந்தனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொக்கலிங்கத்தின் காதருகே வந்து, அந்த ஜீவன் உங்ககிட்ட கடை வச்சு தரேன்னு சொன்னதுலேருந்து உங்கள் முகமே மாறி இருக்கு. நான் அதை கவனிச்சிட்டு தான் வரேன். அந்த நினப்பு இருந்தால் உடனே அழிச்சிடுங்க, என்ன புரியுதா என்றதும் சொக்கலிங்கம் திடுக்கிட்டபடி நிர்மலாவை திரும்பி பார்த்தார். என்னத்த கடை அது இதுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க என்று சிவக்குமார் கேட்க, அது ஒன்றும் இல்லை தம்பி, கடைக்கு போகாமலையும் வீட்டுக்கு போகாமையும் நம்ம கூடவே இந்த தம்பி இருக்குதே,
அப்படின்னு உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் என்னத்த, அப்பா இருந்திருந்தால் இதைத்தானே செஞ்சிருப்பாரு என்று சொல்லும் பொழுது சொக்கலிங்கத்தின் முகம் மாற்றமடைந்தது. சிவலிங்கம் இருந்திருந்தால் சொக்கலிங்கம் இன்னும் கடையில் பழைய வயதான மேனேஜராகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது அந்த நிலையில் கூட இல்லை என்பது வேறொரு விஷயம். ஆனாலும் கூட சொக்கலிங்கம் என்ற ஒரு பெயர் அவருக்குள் அடங்கியிருந்த பழைய கோபத்தீயை மூட்டிவிட்டது போல் உணர்ந்தார். சிவலிங்கம் என்ற பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் சிவலிங்கம் மட்டுமல்லாமல் தனது மாமா மாணிக்கம் பெருமாள் குடும்பத்தையும் சேர்த்தே அவருக்கு எதிராக மிக அநியாயமாக செயல்பட்டார்கள் என்பது போன்றே சொக்கலிங்கத்துக்கு எப்போதும் தோன்றும். அப்போதெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் நாம் இவர்களுக்கு இணையாக, அதாவது சிவலிங்கம் குடும்பத்திற்கு இணையாக வர வேண்டும் என்பது லட்சியமாக கொண்டிருந்தார். இப்போது அந்த லட்சியம் தனது மகள் மூலமாக, அந்த ஜீவன் மூலமாகத்தான் நடக்கும் என்பதை உறுதியாக நம்பியிருந்தார் சொக்கலிங்கம். அதே நேரத்தில் தனது குடும்ப பகையை எளிதில் தீர்த்து கொள்ள முடியும் என்பதையும் திட்டவட்டமாக நம்பினார். ஒருபுறம் ஜீவனது கார் தனது வீட்டிற்கு முன்னே வந்து நின்றது. இவர்களை பார்த்தவுடன் ராஜாங்கம், டேய் எங்கடா போனேன், நான் ஃபோன் போட்டேனே நீ எடுக்கவே இல்லையே. இல்லைப்பா, கொஞ்சம் அவசரமாக வெளியில் போயிட்டேன். என்னடா காலையிலே ஹாஸ்பிட்டல் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம்னு நேற்று சொன்னேனே, மறந்துட்டியா? அவங்க என்னடா நினைப்பாங்க, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அந்த வீட்டில் இருந்து ஒருத்தராவது வந்து பார்த்தாங்களான்னு நினைப்பாங்களா இல்லையா? சரி சரி கிளம்பு, நாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்று ராஜாங்கம் தனது மகனிடம் கூற, அதற்குள் ராஜாங்கத்தின் மனைவி முத்துலட்சுமி சிரித்தபடியே தனது கணவனிடம், ஏங்க அவன் இவ்வளவு நேரத்துக்குள்ளே போய் அந்த பொண்ணை பார்க்காம இருந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னடி சொல்கிற? அவனையே கேளுங்க. அவன் காலையிலே கிளம்பி போய் அந்த வேணியை ஹாஸ்பிட்டல்லே போய் பார்க்கலன்னு என்கிட்ட சொல்லுங்கள். டேய் என்னடா சொல்கிற உங்கள் அம்மா? நீ காலையில் சைட்டுக்கு கடை கட்டிகிட்டு இருக்க சைட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு கிளம்புன. இந்த கேப்பில் எப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த? ஜீவன் பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டிருந்தான். டேய் சொல்லுடா, போய் பார்த்துட்டு வந்தியா இல்லையா? பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லு, எனக்கு ஒரு வேலை மிச்சம். அதற்குள் கூட இருந்த முருகன் அவசரமாக, பெரியப்பா அண்ணனும் நானும் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் அண்ணியை பார்த்துட்டு வர்றோம். அப்படியா, ரொம்ப நல்லதாக போச்சு. அப்புறம் வேறு யாராவது அங்கே இருந்தாங்களா என்று ராஜாங்கம் சூசகமாக கேட்க, இல்லைப்பா அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. டேய் சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல, என்னடா நீ இப்படி பண்ணிட்டிய? பரவாயில்ல விடுங்க, அவன் கட்டிக்க போகிற பொண்ணை அவன் பார்க்க போனான். உங்களுக்கு என்ன, இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகள் தானே, பார்த்துக்கலாம் விடுங்க. அம்மா சமாளித்தபடி சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதான், யாரோ ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தால் சரிதான். சரி போய் சாப்பிடு, நான் ரைஸ் மில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சமீப காலமாக உள்ளூரிலேயே ஒரு ரைஸ் மில் வைத்து சொந்தமாக நடத்தி வருகிறார் ராஜாங்கம். அதனால் உள்ளூரில் ராஜாங்கத்துக்கு செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. ராஜாங்கம் ரைஸ் மில் மற்றும் வியாபாரிகள் சங்கம், அது மட்டுமல்லாமல் பஞ்சாயத்து யூனியன் போன்ற பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள் கூடும் இடங்களிலெல்லாம் தன்னை அடிக்கடி முன்னிறுத்தி கொள்வார். ரைஸ் மில்லை ஒட்டினார் போல ஓரிடத்தில் ஒரு மீட்டிங் பகுதியாக ஏற்பாடு செய்திருந்தார். அங்கே போகும்பொழுது தனது நண்பர்களுடன் விவாதிப்பது ராஜாங்கத்தின் வழக்கம். அதே இடத்தில் ஜீவனும் அவனது நண்பர்களுடன் சில சமயங்களில் தண்ணீர் பார்ட்டியுடன் விவாதிப்பது வழக்கம். இப்போது ஏதோ ஒரு மீட்டிங் போல இருக்கிறது. அதனால்தான் ராஜாங்கம் காலை நேரத்தில் ரைஸ் மில் சென்று வருவதாக கூறி போய்கொண்டிருக்கிறார் என்பது ஜீவன் மட்டுமல்லாமல் ராஜாங்கத்தின் மனைவிக்கும் நன்கு தெரியும். இப்போது புதிதாக வரிசையாக கடைத்தெருவில் கடை கட்டிவிடும் அந்த இடத்தில் ராஜாங்கத்திற்கும் நல்ல சிவத்திற்கும் உள்ள பிரச்சனை தேவையில்லாத புதிய தலைவலியை சமீப காலமாக அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்று விட்டதால் ராஜாங்கம் இதை எப்படி தீர்ப்பது என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டார். அதனால் ஊரில் நல்ல சிவத்திற்கும் தனக்கும் தெரிந்த சில பெரிய மனிதர்களை வைத்து மறைமுக பஞ்சாயத்து ஒன்றை கூட்டலாம் என்ற சிந்தனையில் சொக்கலிங்கம் வீட்டு வாசலில் சிவகுமார் நீலவேணியை இறக்கிவிட சொக்கலிங்கமும் நிர்மலாவும் வீட்டுக்குள் சென்ற சூழலில் மட்டும் வேணி மட்டும் சிவகுமாரின் காரில் மறையும் வரை மெதுவாக நின்று பார்த்துவிட்டு பிறகு உள்ளே நுழைந்தாள். அவளது முகத்தில் அமைதி தவழ்ந்தது. பரிமளத்தின் வீட்டில் கேஷியர் தினேஷ் ஆனந்தியிடம் பேசிய வார்த்தைகள் எல்லோருக்கும் இடையே கலவரத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதை கலைப்பதற்காக ராசம்மா பாட்டி ஆனந்தியிடம், ஆனந்தி
எனக்கு ஏதாவது வரட்டி மாதிரி வச்சு தெரியா? வரட்டி என்பது இப்போது வழக்கத்தில் உள்ள பிளாக் டீ தான். ஆனந்தி மெதுவாக எழுந்து அடுப்படிக்கு சென்றாள். மனம் முழுக்க அனலாக வெந்து கொண்டிருந்தது. வேணியை வீட்டில் இறக்கிவிட்டதும் சிவக்குமார் காரில் கிளம்பியவன் நேராக வீட்டிற்கு கிளம்புவதா அல்லது கடைக்கு கிளம்புவதா என்ற குழப்பத்தில் வண்டியை செலுத்தினான். திருமகள் தேடி வருவாள். பகுதி 9.